நாம் தற்போது பார்க்க இருப்பது 2024ஆம் வருடத்திற்கான வருடாந்திர பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நிலையான கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி, ராகு, கேதுக்கள் இவை ஓரளவு நல்ல நிலையிலேயே இருக்கின்றது. மேலும் நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்களே. உங்களுடைய துல்லியமான பலன்களை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா உங்களோட தசா, புத்தி, அந்தரம், சுட்சமம் இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் அதற்கான துல்லியமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கணுன்னா உங்களுடைய பிறந்த நேரம், தேதி இது நமக்கு கிடைக்கணும். அப்படி யாராவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும்? 2024ஆம் வருடம் ரொம்ப அற்புதமான ஒரு சில ஏற்றங்களை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்க்கும்போது விருச்சிக ராசி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறது, அதாவது குருவோட வீட்டில் ராகு இருக்கிறது ரொம்ப உத்தமத்தை தரும். ஏன்னா ராகு வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பிள்ளைகளோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதோட 11ஆம் இடத்துல கேது போறது, லாபஸ்தானத்துல கேது போறதும் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக குரு ரிஷபத்துக்கு மாறாரு. ரிஷபத்துல இருந்து கிட்டத்தட்ட 5ஆம் பார்வையா குரு வந்து கிட்டத்தட்ட கேதுவை பார்க்கறாரு, 5ஆம் பார்வையை பார்க்கறாரு. அப்ப 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வலுக்குது. அப்ப லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே சமயத்துல கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்க வேலை செய்யற இடமா இருந்தா கூட, வீடா இருந்தா கூட, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க வந்து தர்பையை நீங்க பக்கத்துல வச்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான அத்தனை தகுதிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.